மாற்றத்தை நிகழ்த்தக்கூடிய மந்திர வார்த்தை. இது எப்படி செயல்படும் என்பதை பற்றி நாம் பார்க்கலாம். ஒரு சிறு வார்த்தை எப்படி நமக்கு ஊக்கத்தை கொடுக்க முடியும்? ஒரு பெரிய ராஜா இருந்தார். அவர் தன்னுடைய நாட்டிலே மிகவும் செல்வாக்காக ஆண்டு கொண்டு வந்தாராம். அப்பொழுது அவரை பார்க்க ஒரு முனிவர் வந்தார். அவர் இந்த ராஜாவுக்கென்று ஒரு காணிக்கையை கொடுக்கின்றார். அது என்னன்னா ஒரு சிறு மோதிரம். அந்த மோதிரத்துக்குள்ளே ஒரு சிறு ஓலை இருந்தது. அந்த ஓலையிலே ஒரு மந்திர வார்த்தை இருந்ததாம். அப்போ அவர் கேட்கிறாராம் ராஜா, இதை நான் பிரித்து பார்க்கலாமா அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த முனிவர் சொல்கின்றாராம், உனக்கு எப்பொழுது இக்கட்டான சூழல் ஏற்படுமோ அப்பொழுது நீ இதை பிரித்து பார்த்து கொள்ளலாம் அப்படின்னு ஒரு நிபந்தனையை சொல்கின்றாராம். என்ன நடந்ததுன்னா, சில மாதங்கள் சென்ற பிற்பாடு எதிர்பாராத தாக்குதல் நிகழ்த்தினானாம் எதிரி நாட்டு மன்னன். அப்போ இவர் நிலை தடுமாறி ஒரு காட்டுக்குள் ஓடிவிட்டாராம். என்ன செய்வது என்பது இவருக்கு புரியவில்லை. ஏன்னா நாட்டை அவரால் நிர்வகிக்க முடியவில்லை இந்த நேரத்தில். ஏன்னா எதிரி நாட்டு தாக்குதல் எதிர்பாராத சமயத்தில் நிகழ்ந்து விட்டது. அதனால் அவர் ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டார். அப்பொழுது அவருக்கு அந்த மோதிரத்தின் நினைவு வந்தது. முனிவர் கொடுத்த மந்திர ஓலையும் ஞாபகத்துக்கு வந்ததாம். அப்போ அந்த மோதிரத்தை பிரித்து படிக்கும் பொழுது ஒரு வார்த்தை இருந்ததாம். என்னன்னா, திஸ் டூ வில் பாஸ் அவே, இந்த நிலையும் மாறிவிடும் அப்படின்னு. இந்த இக்கட்டான சூழ்நிலையும் மாறிவிடும். ஆனால் அதற்குரிய மன துணிச்சல் வேண்டும், தெளிவு வேண்டும். அதனால் என்ன பண்றாரு, மறுபடியும் மனதிலே தைரியத்தை கூட்டிக் கொண்டு தனது நாட்டுக்கு சென்று மந்திரியாரிடம் கேட்டு நிலவரம் எப்படி என்பதை பார்த்து கொண்டு படைகளை திரட்டி கொண்டு எதிரி நாட்டு மன்னனை ஓட ஓட விரட்டினாராம். இவரால் எப்படி செயல்பட முடிந்தது? தன்னுடைய மனது உடையும்படியான சம்பவம் நிகழ்ந்த பிற்பாடும் இந்த மந்திர வார்த்தை செய்த மர்மம் அல்லவா அது. ஏன்னா திஸ் டூ வில் பாஸ் அவே என்பது ரொம்பவும் அற்புதமான வார்த்தை அல்லவா. இந்த நிலையும் மாறிவிடும் அல்லவா. இதற்கான உறுதியான சான்று இந்த ராஜாவினுடைய கதை. ஜெய் கிருஷ்ணா.